ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மார்னிங்கே வந்துட்டு செஷனல் டெஸ்ட் போட்டிருந்தேன் சிம்பிளிஃபிகேஷனில். எல்லாமே க்ரீனாக பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு டிஐ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு இவருடைய டிஐஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவரோட டிஐஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டப் லெவலாக இருக்கும். ஐ மீன் எல்லாமே டபுள் செட்டாக இருக்கும். டபுள் சார்ட் வந்து தான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு ட்ரிக்கியாக பிரைனியாகவும் இருக்கும். எக்ஸாம் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த உடனே டஃப்பாக இருக்கிறதா ட்ரை பண்ணணும்னு இல்லை. ஈஸி டு ஹை லெவல் ட்ரை பண்ணாதான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸி லெவலில் நம்ம பார்த்தோம்னாக்க எல்லாமே கேல்குலேட்டிவாக இருக்கும். கேல்குலேஷன் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். இதே நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வந்துட்டு எடுத்துட்டு அதுலேருந்து டேட்டாவை வந்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த டிகிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செட்டை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு டைமிங் மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சிடபிள்யூஜேயில் வந்துட்டு செக்ஷனல் டெஸ்ட்டு தான் போட்டுட்ருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, நான் ட்ரை பண்ணதுலேயே. ஏன்னா எக்ஸாம் லெவலில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு வந்திருக்கும். அண்ட் இதோடைய எக்ஸாம் லெவல் வந்துட்டு கொஞ்சம் மாட்ரேட் டு ஈஸி டு ஹை லெவல்லையும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் வந்துட்டு இதில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னாக்கா, புதுசாக ஒரு விஷயத்த இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சது தான். என்னன்னாக்கா, எப்பவுமே நம்ம வந்துட்டு ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம இது பசில்ஸ்க்கு வருவோம். ஆனால் இந்த வாட்டி நான் அப்படியே ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு பசில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு 8 கொஷின்ஸ் வந்து டக்குன்னு போட்டுட்டேன். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்த பசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. நான் கொஷின்ஸை வந்துட்டு ஒழுங்காக படிக்கலை. கொடுத்துருந்த கொஷினில் வந்துட்டு ஈச் சைட் ஆஃப் த டேபிளில் வந்துட்டு 2% செட் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு யூஸ்வலாக ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கார்னரில் வந்துட்டு 4 மெம்பர்ஸ் அண்ட் மிடில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ஞாபகத்தில் வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டேன். அதை போட்டதுனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 டேபிள்ஸ் வந்துட்டு செட் பண்ணியிருப்பேன் இதுக்காக மட்டுமே. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. கொஷினில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு டேபிளை செட் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்ஸ் எங்கே இருக்காங்க, இன்னா அவுட்டா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூஸ் எல்லாமே எடுத்து போட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல நினச்ச அந்த 5 மிஸ்டேக் டு அவாய்ட் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்துட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா லென்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும் அதை சூஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வர ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, ரீட் த கொஷின் ப்ராப்பர்லி. ஒரு கொஷின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ப்ராப்பராக அந்த கொஷின் ரீட் பண்ணணும். எப்படின்னா திரும்பியும் அந்த கொஷினை வந்து நம்ம படிக்கவே கூடாது. ஒரு டைம் படித்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த கொஷினை ப்ராப்பராக ரீட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரே கொஷினில் வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுலேயே நீங்கள் கொஷினை உட்காந்துட்டீங்க, இல்லை நம்ம போட்டுடலாம், நம்ம ஈகோ அதில் வந்துட்டு பயங்கரமாக கிளாஷ் ஆகும். ஸோ இந்த ஈகோலாம் நம்ம எக்ஸாமில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு டைம் தான் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வர கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண முடிச்சிருங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு செஷன் வந்துட்டு டஃப்பாக இருக்குது. இங்கிலீஷ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது. ஒரு செஷன் டஃப்பாக இருக்குனாக்கா எல்லா செஷனும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செஷனாக நீங்கள் வந்துட்டு நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை நான் நிறைய கொஷின்ஸை அட்டன் பண்ணாமல் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இருக்கிற 2 செஷனும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியர் எல்லாமே, அனெக்சிட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக நெக்ஸ்ட் இருக்கிற 2 செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னாக்கா, இருக்க செஷனில் எல்லாம் இருக்க 35 or 30 கொஷின்ஸில் ஒரு டைம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு எல்லா கிளான்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு எது ஈஸியாக இருக்கோ அந்த கொஷின்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா டஃப்பாக இருக்க கொஷின்ஸை ஃபஸ்ட் எடுத்த உடனே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அந்த கொஷின்ஸை நம்ம போடாமல் அப்படியே விட்டுறதை விட ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணோம்னாக்க அந்த ஈஸியாக இருக்க கொஷின்ஸை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிட்டோமே அந்த திருப்தியாச்சும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.